அந்த கடன் மட்டும் இல்லை, நீ வாங்கின லோனு எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்றேன். என்ன நினச்சி நீ கவலைப்படாத. நீ கிளம்பு, நான் அப்படியே கிளம்புறேன். ம்? மீனா, ஒரு நிமிஷம். பணத்தை கூட. அது வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. எப்போ வண்டி நிற்கும் நமக்கு தெரியல. பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் பணம் எடுத்திருக்கேன். இந்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். சரியா? போயிட்டு வரேன், பார்த்துப்போ. வாமா சுகன்யா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. இது சுகன்யா, தம்பியோட ஒய்ஃபு. வணக்கம். வணக்கங்க. ஏம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, தாய் மாமா. நாங்க பார்க்கணும்னு சொன்னதுமே நீங்க கிளம்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆ விட்டு போன கல்யாண பேச்சை மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு தான் உங்களை வர சொன்னேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல நாங்க ஆர்வமா தான் இருந்தோம். நீங்க தான் காரணமே சொல்லாம இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு. நாங்க ஃபோன் பண்ணா கூட நீங்க எடுக்கல. அது இது பாருங்க, நடந்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். உங்க பையன் முறப்பொண்ணை கடத்திட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டம் தரமே. கடத்திட்டு போனா ஏன் பையனா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? அப்படித்தானே ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. அந்த பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு டிராமா போட்டு அவ்வளோ கழுத்துல தாலியை கட்டிட்டு வீட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டா. குமார மிரட்டி கொஞ்ச நாள் இந்த வீட்டில் தான் இருந்தா. கடைசியில உண்மை ஒரு நாள் வெளியே வந்ததும் குமார் அவளை கடத்துறான்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பமும் இதான் சாக்குன்னு சொல்லி இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. குமார் ஒரு தப்பு செய்யாத அப்பாவிங்க. நான் சொல்றதெல்லாம் என் பையன் மேல சத்தியமா உண்மை. குமார் அவ கழுத்துல தாலி கட்டலன்னு இந்த பொண்ணே சொல்லியிருக்கான். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குல்ல. அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என் பையன் எந்த தப்புமே பண்ணல.